மதுரையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ரேவதி அடுத்த ஒலிம்பிக்கில் நிச்சயம் தங்கம் வெல்வார் என அவரது பாட்டி ஆரம்மாள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்ட போட்டி இன்று நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் ரேவதி, சுபா வெங்கடேசன், எஸ். ஆரோக்கிய ராஜீவ் மற்றும் நாகநாதன் பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய அணி 8வது இடத்தை பிடித்தது. மதுரையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ரேவதி விளையாடியதை அவரது பாட்டி ஆரம்மாள் மற்றும் உறவினர்கள் தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்தனர். இதில் ஆரம்மாளின் வீட்டில் தொலைக்காட்சி இல்லாததால் ரேவதியின் பயிற்சியாளர் கண்ணனின் வீட்டில் உள்ள தொலைக்காட்சி மூலமாக பார்த்தார். ஒலிம்பிக் போட்டியில் ரேவதி கலந்து கொண்டதே தங்களுக்கு பெருமை அளிப்பதாக ஆரம்மாள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இன்னி நடக்கிற ஒரு மீட்டில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக தங்க பதக்கத்தோடு வருவாங்க. நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம், தெய்வத்தை கும்பிட்டு என் பிள்ளை ஜெயிச்சு முன்னாடி வந்துடணும், ஒரு பேரு புகழோடு வரணும், எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கணும், நாங்கள் ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் தெய்வத்தை நம்பி வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் வெற்றியோடு வருவேன், நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன், பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். கோச்சும் எங்கள்கிட்ட ரொம்ப சிரமப்பட்டாங்க. கண்ணன் கோச்சு 10 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்காங்க. எங்கள் பிள்ளைகளை ஓட வச்சு அதுக்கு பேச்சு கொடுத்து எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நல்ல வழிக்கு கொண்டாடணும்னு கண்ணன் கோச்சு 10 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னி நடக்கிற ஒரு மீட்டில் எங்கள் பேத்தி ஓடி ஜெயிச்சு தங்க பதக்கத்தோடு வருவாங்க.